அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். கடந்த 2024ஆம் ஆண்டு நிதியாண்டின் இடையில் இந்திய பொருளாதார வளர்ச்சி தற்காலிகமாக சரிந்தது. தற்போது இந்திய பொருளாதார வளர்ச்சி மீண்டும் எழுச்சி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மூடிஸ் ரேட்டிங்ஸ் சர்வதேச நிறுவனம் தெரிவித்துள்ளது. உலக அளவில் மிகப்பெரிய பொருளாதாரம் மிக்க நாடுகளில் இந்தியாவின் வளர்ச்சி அதிக வேகமாக இருக்கும் என தெரிவித்துள்ள மூடிஸ், கடந்த நிதியாண்டில் 6.3% இருந்த பொருளாதார வளர்ச்சி அடுத்த நிதியாண்டில் 6.5% அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கு இந்திய வங்கிகளின் செயல்பாடுகளும் ஒரு காரணமாக இருக்கின்றன. கடந்த ஆண்டுகளில் இந்திய வங்கிகளின் சொத்து தரம் கணிசமாக மேம்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டுகளில் அதிகரித்து வந்த ரெப்போ வட்டி விகிதம் பிப்ரவரி மாதம் 0.25% RBI குறைத்துள்ளது. அரசின் மூலதன செலவு, நடுத்தர வருமானம் பெறும் மக்களுக்கான வரி விலக்கினால், நுகர்வை ஊக்குவித்தல் உள்ளிட்ட காரணங்களால் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 2024 முதல் 25 நிதியாண்டில் 6.3%இருந்து 2025 முதல் 26 நிதியாண்டில் 6.5% அதிகரிக்கும். இந்த நடவடிக்கைகள் இந்திய பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த உதவும் என மூடிஸ் தெரிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக பாஜக திமுக இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்தியை திணிப்பதாக மாநில அமைச்சர்கள் தெரிவிக்க அதனை மத்திய அமைச்சர்கள் மறுத்துள்ளனர். இதனை பாஜகவினரும் உறுதி செய்கின்றனர். மாறி மாறி விமர்சனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ், தமிழகத்தின் கல்வி அமைப்பை மாற்ற வேண்டாம், இருமொழி கொள்கையை தான் தமிழகம் விரும்புகிறது, செயல்படும் தமிழகத்தின் கல்வி அமைப்பை மாற்ற வேண்டாம், தேசிய கல்விக் கொள்கையில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை, மொழி பிரச்சனையை விமர்சிப்பது தவறாக வழி நடத்துவது என்பது மட்டுமல்ல, உண்மையான பிரச்சனை என்ன என்பதையே தள்ளி வைப்பதாகிறது என நீண்ட விளக்கம் அளித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில், திமுக அரசியலை புரிந்து கொண்டு அதற்கு அப்பால் எழ வேண்டும். இது 1960கள் அல்ல, மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப நமது கொள்கைகளும் உருவாக வேண்டும். உங்கள் குடும்பத்திற்கும் என ஒரு கொள்கையையும், ஏழைகளுக்கு என இன்னொரு கொள்கையையும் நீங்கள் வைத்திருக்க முடியாது. உங்கள் பாசாங்குதனத்தை தொடர்ந்து நாங்கள் அம்பலப்படுத்துவோம். சமகல்வி என்பது நமது உரிமை என கூறியுள்ளார். பாஜக வெற்றி பெற்ற பிறகு முஸ்லிம் எம்எல்ஏக்களை மேற்கு வங்க சட்டசபையில் இருந்து வெளியேற்றுவோம் என பாஜகவை சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர் ஸ்வேந்து அதிகாரி சட்டசபையில் பேசினார். இதற்கு பதிலளித்து பேசிய மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, நான் ஒரு ஹிந்து, இதற்கு பாஜக எனக்கு சான்றிதழ் கொடுக்க வேண்டியதில்லை. ஒருவர் ஹிந்துவோ, சீக்கியரோ, புத்தமோ, முஸ்லிமோ, கிறிஸ்துவரோ ஒரு முதல்வராக அவர்கள் அனைவரையும் அரவணைப்பது என் பொறுப்பு. என்னோட ஹிந்து கார்டு வைத்து விளையாடாதீர்கள் என்று கூறியுள்ளார். ஹரியானாவில் 10 மாநகராட்சிகளில் நடந்த மேயருக்கான தேர்தலில் பாஜக 9இல் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கட்சியால் ஒரு மேயர் இடத்தை கூட பிடிக்க முடியவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகம் என்ன பிச்சைக்கார மாநிலமா? நாங்கள் உழைத்து வரியை செலுத்திய பணத்திலிருந்து நிதியை கொடுப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். உடனே குழந்தை பெற்றுக் கொள்ளுங்கள், ஆனால் தமிழில் பெயர் வையுங்கள் என சென்னையில் நடந்த திருமண விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி பேசினார். சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான பூபேஷ் பாகலின் மகன் சைத்தன்யா வீட்டில் சோதனை நடத்திய இடி எனப்படும் அமலாக்கத்துறையின் வாகனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தமிழகத்தில் அரசு பள்ளிகளுக்கு இணைய வசதி ஏற்படுத்துவதற்காக கட்டணங்களை உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை ஆணையிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் போதிய வருவாயும் நிதியும் இல்லாமல் தடுமாறி வரும் நிலையில் இணைய கட்டணத்தையும் செலுத்த வேண்டிய சுமையை அவற்றின் மீது சுமத்துவது கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் அரசுக்கு இன்னும் 24 மணி நேரம் மட்டுமே அவகாசம் உள்ளது. சிறையில் உள்ள எங்களது அமைப்பை சேர்ந்தவர்களை விடுவிக்காவிட்டால் ரயிலை வெடிக்க செய்வோம் என்று கிளர்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மொரீஷியஸ் நாட்டின் தேசிய தினம் மற்றும் சுதந்திர தினத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக சென்றுள்ளார். மொரீஷியஸ் பிரதமர் நவீன் ராமகூலம் மற்றும் பிரதமர் மோடி சந்தித்து பேசினர். பின்னர் இரு நாட்டு தலைவர்கள் முன்னிலையில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.